வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான நல்ல நாளிலே என்னை இவ்வுலகிற்கு அளித்த, என்னை இவ்வுலகிற்கு கொடுத்த என் தாய் தந்தையை வணங்கி, என் அறிவுக்கு ஒளியூட்டிய ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பாதங்கள் வணங்கி, WCSயும் ஐடி அடியார் இயக்குநரகமும் இணைந்து நடத்தும் இந்த சிந்தனை வேளையிலே நம்மோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும், எனக்கு இங்கு ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிந்தனையாக மனைவி அமைவதெல்லாம் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கோம். மனைவி அமைவதெல்லாம் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கிறப்பவே நமக்குள்ள ஒரு அடுத்த வார்த்தையினுடைய முழுமை நமக்கு என்னன்னு தெரியும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்றோம். மனைவி அமைவது மட்டும்தானா? இந்த உயிர் ஜனிக்கிறதுல இருந்து எல்லாவற்றையுமே இறைவன் கொடுத்த வரமாகத்தான சாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல மிக அற்புதமாக, மிக உன்னதமாக நமக்கு மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்றோம்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? அப்ப மனைவி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? இத பல கவிஞர்கள் சொல்லி இருக்காங்க, பல ஞானியர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உணர்ந்து எழுதின வரிகள் தான் இறைவனையே எனக்கு சமமாக கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பாரதி அழகா சொல்லி இருப்பாருங்க, மாந்தராய் பிறப்பதை விட இந்த உலகத்துல உயிரினங்கள் தோன்றுவதே மிகப்பெரிய அரிது சொல்லுவாங்க. விண்ணாகி மண்ணாகி மரமாகி புல்லாகி பூடு ஆகி பல் மிருகங்களாகி ஒரு விருட்சமாக மனித உருவம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கே எத்தனை கோடி ஆண்டுகள் பெறப்படுத்திருக்கும். இதுல இந்த மாந்தராக மனிதராக பிறப்பதை விட மங்கையராய் பிறப்பதற்கு தவம் செய்திருத்தல் வேண்டும். அப்படி மங்கை அப்படிங்கிறப்போ பெண் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமானது, எவ்வளவு ஒரு பொக்கிசமானது அப்படிங்கிறத சாமிஜி நமக்கு நிறைய நேரங்கள்ல எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்மை பற்றி நம்மளே உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். பெண்ணினுடைய பெருமையை, உயர்வை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா ஆண்கள் சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு கிடைச்ச மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவ்வளவு அற்புதமானவங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் சொல்லலாம். பெண்கள் எனக்கு கணவன் கிடைத்ததெல்லாம் கடவுள் கிடைத்த வரம் அப்படின்னு கூட டாபிக் எடுத்துக்கலாங்க, நல்லா இருக்கும். அப்போ மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மனைவியினுடைய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையாள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்காகத்தான் சாமிஜி இந்த பெண்ணின் பெருமை, வாழ்க்கை துணை அப்படிங்கிறத மிக அற்புதமா நமக்கு கொடுத்தாங்க. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களிலே இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர். இன்னைக்கு கடவுளுக்கு மீறின சக்தி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறோம். இதைத்தான் இறைவன், ஆதி, பிரம்மம் அப்படின்னு நிறைய உருவங்கள்லயும் சரி, மொழிகள்லயும் சரி நம்ம அந்த சக்தியை வணங்குறோம். அப்படி எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் கூட ஒரு உயிரை ஜனிக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு உயிரை அவதரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா
அதற்கு ஒரு பெண்ணுத்தானே கொடுத்திருக்கிறாரு. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தார் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களிலே இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். இந்த உண்மையை யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? இந்த உண்மையை புரிஞ்சு வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுதான் சாமிஜியினுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. பெண்கள் பெண்கள் நல்லவங்களா இருக்கணும். பெண்கள் தான் ஒரு ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வீடு ஒரு செங்கலால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டினுடைய அழகு அப்படிங்கிறது அங்க அடுக்கி வைக்கப்பட்ட செங்கல்களால இல்ல வண்ண பூச்சிகளால இருக்குதுன்னு நினைத்திடவே முடியாது. அந்த வீடு அங்க வாழுகின்ற பெண்கள் மூலமாகத்தானுங்க அழகாக இருக்கும். அந்த வீடு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் அழகானவங்களா இல்லை, நல்ல குணங்கள் படைச்சவங்களா இருக்கணும். எல்லாவற்றையும் இணைந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீடு அமையுது பாருங்க. அப்படிப்பட்ட வீட்டிலே வாழுகின்ற குடும்பங்கள் எவ்வளவு அன்பாக நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளே நிறைய பேர் வாழ்க்கையில உணர்ந்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சமையல் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பெண்கள் சமைக்கல, அவங்க வெளியில கிளம்பிடுறாங்க அப்படின்னா எத்தனை கணவர்கள் உணவுக்காக திண்டாடுறாங்க. அந்த ஒரு நாள் அவங்க படுற அவஸ்தைய நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? ஒரு வீட்டுல நடந்துச்சு, அம்மா வந்து சொல்றாங்க ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்குது எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னா அந்த கணவர் சொல்றாரு தயிர் இன்னைக்கு நல்லாவே இல்லை அப்படிங்க. அவங்க அம்மா வந்து ஏங்க தயிர் எப்போ இருக்கிற மாதிரி தானே இருக்கும், இதுல என்ன போய் மாற்றம், குழம்பு ஏதாவது கூட்டு வச்சா கூட அதுல உப்பு இல்ல காரம் இல்லைன்னு சொல்லலாம், தயிரை குறை சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்போ அவரு போட்டு சாப்பிட்டது அரிசி மாவு, இட்லிக்காக ஆட்டி வச்சிருந்த மாவை எடுத்து போட்டு சாப்பிட்டு இருப்பாரு. அப்போ அங்க உள்ள பாத்திரத்துல இருக்கிறது என்ன ஏதுன்னு கூட தெரியாத ஒரு நிலையில தானே வீட்டினுடைய ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ உணவு அப்படிங்கிறது எவ்வளவு தேவையாக இருக்கிறது. அந்த உணவு தேவை அப்படின்னா ஒரு நாள் மனைவி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை எவ்வளவு பக்குவப்படுத்துறாங்க. அந்த ஒரு நாள் உணவு சரியில்லை அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் சமையல் சரியில்லை அப்படின்னா அந்த ஒரு நாள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இந்த ஒரு நாளுக்காக அவ்வளவு துன்பப்படும் மனம். இன்னைக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு உணவு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிங்க ஒரு ஒரு தோட்டத்துல பயிரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிர் சரியாக வரல அப்படின்னு சொன்னா அந்த உழைப்பு ஒரு வருட உழைப்பு வீணாகிடும். எப்படி சமையல் சரியில்லை அப்படின்னா ஒரு நாள் உணவு வீணாகி இருக்கும், ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அது போல பயிர் சரியாக வரல, நமக்கு கிடைத்த இது சரியா கிடைக்கல அப்படின்னா ஒரு வருட அனுபவம், ஒரு வருட வாழ்க்கை, அவங்களுடைய உழைப்பு வீணாகி விடுன்னு சொல்லலாம். ஆனா நல்ல மனைவி அமையவில்லை என்றால், ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி அமையவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவி. சமையலுக்காக ஒரு நாள், ஒரு வியாபாரத்திற்காக ஒரு வருடம், ஆனா வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவிக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கவில்லை. அப்படி நல்ல மனைவி கிடைக்க வேண்டும், நல்ல குணங்கள் மனைவி இடத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு இனிமையான இல்லறம் வேண்டும் சொல்லுவாங்க. அந்த இனிமையை கொடுக்கக்கூடிய இல்லறம், அந்த இல்லறத்திலே இனிமை காக்கக்கூடிய தன்மை
ஒரு குடும்பத்துல சந்தோஷம் வரணும் அப்படின்னா அத பெண்கள் கிட்ட தானே பொறுப்பு இருக்குது. எந்த ஒரு நேரத்திலையுமே சந்தோஷமாக, சமாதானமாக, புரிதலோடு, சிந்தனையாக, சாதனையும் சோதனையும் வேதனை அனைத்தையும் ஏற்று அனுபவமே ஆதாரமாக அன்பான தம்பதிகள் அறிவான குழந்தைகளை கருக்கொண்டு திருக்கொண்டு ஈன்றெடுக்கும் இனிய அறமே இல்லறத்தின் இனிமையாகும். ஒரு கவிஞன் அழகா எழுதி இருக்கிறாரு. ஒரு இல்லறத்துல இனிமை வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட அந்த மனைவி, அந்த வீட்டுக்கு மனையாளாக வந்த பெண் அந்த வீட்டுக்கு மனையாளாக வந்த பெண் அன்பாக இருக்கணும், எல்லோருத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தாங்க இல்லறத்திலே இனிமை இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த இனிமையான வாழ்வுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அந்த குடும்பத்துல வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் சாதனைகளை ஆக்கி வரக்கூடிய சோதனை வேதனை அனைத்தையுமே ஏற்று அனுபவமே, நம்மளுடைய அனுபவமே ஒரு ஆதாரமாக அதை ஏற்றுக்கொண்டு இரு தம்பதிகள் கருக்கொண்டு திருக்கொண்டு வாழுகின்ற அந்த ஈன்றெடுக்கும் ஒரு குழந்தைகளை நினைச்சு பாருங்க. அந்த இல்லறத்திற்கு தந்த ஒரு இனிமை அல்லவா. இப்போ இந்த குடும்பம் தலைக்க வேண்டும்னா ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நடக்குது, ஒரு குழந்தை அவதரிக்க வேண்டும் அப்படின்னா மனையவள் வீட்டுக்கு வர நல்ல குழந்தைகளை கொடுக்கணும், நல்ல குழந்தைகள் கிடைக்க வேண்டும். ஒரு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா இறைவனுடைய அருள் வேண்டும். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நல்ல குழந்தைகள் கிடைக்கும், ஒரு குழந்தையே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல குழந்தைகள் அப்படிங்கிறத விட இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஆண் குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தை ஆண் குழந்தை கிடைச்சது அப்படின்னு சொன்னாதான் அந்த வம்சம் தலைக்குமா. அதனால நிறைய பேரு பெண்களை உதாசனப்படுத்துவாங்க. பெண் குழந்தை அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்துல இல்லாமயே இருந்துச்சு. பெண் குழந்தை வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு பாரமா இருப்பாங்க. பெண் குழந்தை அப்படிங்கிறது வேண்டாம், ஆண் குழந்தை மட்டும் போதும், ஆண் குழந்தை தான் குடும்பத்தை வாரிசுகளை கொண்டு போகக்கூடிய கடத்தக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படின்னு ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலங்கள் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் குழந்தை வேணும், நமக்கு ஒரு நல்ல அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை எத்தனை துன்பங்களை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய தம்பதியினருடைய வாழ்க்கையில பாக்குறப்பங்க குழந்தை வரம் அப்படிங்கிறது மிக ஒரு இருக்கு. அதான் சொல்லுவாங்க, ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா இதற்கு இறைவனுடைய அருள் வேணும். அந்த இறைவனே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் பெண் குழந்தைகளாக இருக்குமா. ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு வீட்டுல பெண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண் எப்படிப்பட்டவர்களாக இருக்குது, இந்த பெண் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாகி இருப்பாங்க. பெண் என்ற ஈரெழுத்து கொண்டு ஒரு கவி அழகாக எழுதி கொடுத்தாங்க. எனக்கு அது அந்த அந்த வார்த்தைகளை படிக்கிறப்பவே பெண்ணினுடைய பெருமையை சாமிஜி எப்படி நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க, இந்த வார்த்தைகள் கூடிய வடிவம் எப்படி இருக்குதுங்கிறத உணர முடியுதுங்க. பெண் என்ற ஈரெழுத்து கொண்டு மனைவி என்ற மூன்றெழுத்தாக உயர்ந்திட கணவன் என்ற நான்கெழுத்து பெயரோடு இணைந்து இல்லறம் என்ற ஐந்தெழுத்தில் தன்னை அர்ப்பணித்து நல்லறம் செய்திடவே ஜனித்தவள் பெண். அந்த இல்லறத்தின் 2 சக்கரங்களே கணவன் மனைவி என்ற புனித உறவாகும்.
அந்த இல்லறத்தினுடைய 2 சக்கரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டும் தான். நல்ல கணவன் இருக்கிறதும் நல்ல மனைவி இருக்கிறதும் ரெண்டும் சேர்ந்த ஒரு புனித உறவு தான் இந்த இல்லறம் அப்படிங்கிறது. அவனன்றே ஒரு அணுவும் அசையாது என்பது போல எல்லா வயதுக்கு தக்கவாறு, உருவத்துல, தோற்றத்துல, பருவத்திற்கு தக்கவாறு, வயதுக்கு தக்கவாறு ஒரு மாற்றத்தை இறைவன் அனைத்துக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த பெண்ணினுடைய பருவத்திலும் சரி, திருமண வயது வரையிலும் பெண் தன்னுடைய தாய எவ்வளவு மதிப்போட வாழ்ந்திருப்பாங்க. தன்னுடைய தாய் தந்தை அந்த குழந்தைகளை எவ்வளவு அன்பாக வளர்த்தி இருப்பாங்க. தாயினுடைய அரவணைப்பிலும் தந்தையினுடைய செல்லமான பாசத்தோடு வளர்ந்து வந்த பெண் ஒரு நாள் என்ன பண்றோம், திருமணத்திற்காக இன்னொரு பந்தத்தை உருவாக்குவதற்காக நம்ம அனுப்புறோம். பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் சாமிஜி சொன்னாங்க, அம்மா அப்படியே கூட பாடினாங்க, பெற்றோரை, பிறந்த கத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோய். இப்போ ஒரு எவ்வளவு ஒரு அன்பா பாசமா எல்லாமே என்னுடையது என்று நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண் இன்னொருத்தரோடு சேர்ந்து ஒரு ஆணோடு இணைகின்ற பொழுது ஒரு திருமதி என்ற அடைமொழி சேருதான் அவங்களுக்கு. அது ஒரு வெகுமதியாக மாற்றப்படுகிறது. குடும்ப தலைவியாய் திருமதி என்ற அடைமொழியோடு சேர்ந்த பெண் வெகுமதியாக மாறி மதிப்போடு எல்லோரும் போற்ற தகுதி கிடைக்கின்றது. அதற்கு எத்தனை தியாகம் செய்கின்றாள் அந்த பெண். சாதாரணமா ஒரு வீட்டுல இருந்து வர முடியுமா? எனக்கு ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா கூட, நேத்து வரையில நான் வச்சிருந்தேன், இன்னைக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளவு வேதனைப்படுறோம் நம்ம. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நம்ம எவ்வளவெல்லாம் என்னுடையது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அத்தனையும் ஒரு நாள்ல மற்றவர்களாக மாறி விடுகின்றது. அந்த தியாக சுடரை நாம நினைக்கணும். அதான் சாமிஜி நமக்கு உணர்த்தினாங்க. அதுக்கு என்னென்னவெல்லாம் தியாகம் செஞ்சிருப்பாங்க. தான் வளர்த்தின செடியிலிருந்து தன்னோடதான் நினைச்சுக்கிட்டு இருந்த அனைத்தையும் விட்டு இதுதான் உன்னோடதுன்னு வர்றாங்க. தன்னுடைய இன்சில கூட மாத்திக்கிறாங்க இல்லையா? பள்ளிக்கூடம் சேர்ந்ததுல இருந்து போட்டுட்டு வந்த இன்சில் கூட இனிமேல் இந்த இன்சில் இல்ல உனக்கு, இதுதான் அப்படின்னு மாத்தி கொடுத்துடுறாங்க. அதை விட யாரெல்லாம் அன்பு பாசம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த உடன் பிறந்தவர்களாகட்டும், நம்முடைய ஈன்றெடுத்தவர்களாகட்டும், எல்லாம் தூரத்துல வச்சு பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குது பாருங்க. எந்த சாமிய குலதெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அந்த குலதெய்வத்தை கூட மாற்றிடுறாங்க இல்லையா? இதையெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மை இருந்தா தானே அதை மாற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஒரு பெண்ணுக்கு வரும். அதத்தாங்க சொன்னாங்க, மங்கை அப்படிங்கிறது, பெண் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, எப்படி ஒரு திருமண வயதில் கடந்து புகுந்த வீட்டுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வதற்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதல் ஆசிரியை யாருங்க? தாய் தானே, அந்த பெண் தானே, மனைவியாக வந்தவங்க தானே குழந்தையினுடைய முதல் ஆசிரியர். ஒரு ஆசான் நிறைய கற்றுக் கொடுக்கலாம். எத்தனையோ ஒருத்தருடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசிரியர்களை பார்க்கலாம், ஞானியர்களை பார்க்கலாம். ஆனால் முதல் ஆசிரியை யாருன்னு கேட்டா தன்னுடைய தாய் தான். அந்த தாய் சொல்லிக் கொடுத்த வித்தை தானே, தாய் சொல்லிக் கொடுத்த பக்குவம் தானே ஒவ்வொரு மனிதனுக்கும் வேரூன்றி கிடக்கிறது. அத எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும், தனக்குள்ள எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு புகுந்த வீட்டிற்கு எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவள் மனைவி. இந்த மனைவி கொடுத்த பரிசுதானே குழந்தை. அந்த வீட்டினுடைய வாரிசுகள் மங்களம் என்ற மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. நல்ல குழந்தைகளை ஈன்றெடுத்து கொடுக்கும் இல்லற கடவுள் மனைவி. இந்த இல்லற கடவுளை பூஜிக்க வேண்டாம், வாழ்த்துனா போதும் இல்லையா? இந்த மனைவி என்ற உறவு ஒவ்வொருவருக்குமே
இறைவன் கொடுத்த வரம் தான், கடவுள் தந்த வெகுமதியம். தெய்வ புலவர் கூட வள்ளுவம் சொல்லி இருக்குதுங்க. ஒரு அதிகாரத்துல வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்துல இந்த மனையறம் சிறக்க மனைவியினுடைய மாண்புகளை அழகாக எடுத்து சொல்லி இருப்பார். மனைவி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த தெய்வ புலவர் அழகாக நமக்கு காட்டியிருக்கு. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. ஒரு இல்லாள் அப்படிங்கிறவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கணும். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அவனிடத்திலே நிறைவு இருக்காது, நிம்மதி இருக்காது அப்படிங்கிறத உணர்த்தினாங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு இருக்கணும். ஒரு வீடு குடும்பம் அப்படின்னா அன்பு இருக்கணும், பண்பு இருக்கணும், எல்லாம் இருந்தா தான் அந்த அறனோடு நம்மளால இல்வாழ்க்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதானுங்க இல்லால் அகத்திருக்க. இல்லால் அப்படின்னு சொன்ன அந்த இல்லத்தை ஆளுகின்றவன். இல்லால் அகத்திருக்க இல்லாதது எதுவுமே இல்லையா. அப்படி இல்லால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரோடு வாழ்றோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தன்மையோடு நாம வாழணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இல்லத்தை ஆளுகின்ற பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த பொறுப்பை உணர்ந்து வாழ வேண்டும். அதற்குதான் சாமிஜி அழகா சொல்லி இருப்பாங்க. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர் வாழ்க்கை துணையை மனம் வருந்த செய்தால் துன்ப அலையே நோயாய் மாறும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பாக்குறோம். இன்னைக்கு எத்தனை கோர்ட்ல போய் நிக்கிறாங்க இல்லையா, விவாகரத்துக்காக நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கை துணையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அத கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை இதுதான். அழகா சொல்லி இருப்பாங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்பு. இந்த கர்மாவுக்கு என்ன வேணுமோ அதை இணைத்து கொடுத்திருக்கின்றது அப்படிங்கிற உணர்வோடு எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் அவரோடு நான் வாழ வேண்டும், அவர்களை அன்பினால் நான் திருத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்ற வேண்டும், நல்ல குழந்தைகளை ஈன்றெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் நினைச்சுக்கிட்டா எத்தனையோ கோர்ட்ல விவாகரத்து அப்படிங்கிறது இல்லாம போகும். அந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில இனிமை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாங்க. இன்னைக்கு மனைவி ஒரு வீட்டுல வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கணவனுக்கு பிடிச்சது, என்னுடைய குழந்தைக்கு பிடிச்சது அப்படின்னு நிறைய செய்வாங்க. என்னுடைய கணவனுக்கு பிடிச்சதெல்லாம் இதுங்க அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்க. என்னோட குழந்தைக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா அந்த மிச்சம் இருக்கிற உணவு தான் மனைவிக்கு கிடைக்கும். குழந்தைக்கு பிடிக்கும், கணவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் மிச்சமான உணவுகள் மட்டும்தான், அதெல்லாம் மீதமான உணவுகள் மட்டும்தான் மனைவிக்கு கிடைக்கும். பெரும்பாலான பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க. தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கவே மாட்டாங்க. பிறருக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பெண்களைத்தான் நாம் இன்னைக்கு நிறைய இடத்துல ஒரு நல்ல குடும்பத்தில் வாழுகின்றதை உணர முடிகிறது. அதே மாதிரி இன்றைய மருமகள் நாளைய மாமியார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா. நிறைய இடத்துல சொல்லுவாங்க அந்த மாமியார் மருமகள் உறவு அப்படிங்கிறதுங்க இன்னைக்கு வரையிலும் காலங்காலமாக அது கொஞ்சம் விரிசல் வந்துகிட்டே இருக்கு. அன்பும் இருக்கிறது, அதோட கொஞ்சம் மாறுதலும் கொஞ்ச காலத்துல வந்துடும். அதுக்கு கூட ஒரு நியூமராலஜி ஒருத்தர் சொல்லியிருந்தார். இந்த வார்த்தைகள்ல இந்த எழுத்தும் இந்த எழுத்துக்கும் பொருத்தம் வராதுங்க. மருமகள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மாமியாருங்கிற வார்த்தைக்கும் பொருத்தம் வராது. அதனால எப்பவுமே விரிசல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மருவி வந்த மகளே மகனுக்கு மனைவியாக இருக்கிறாள் என்று நினைந்து விட்டால் மருமகள் சிறப்பை, மாமியார் மருமகளினுடைய உறவு இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தன்னுடைய மகளை போலவே மருவி வந்த மருமகளையும் நாம் பார்க்க பழகி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்தா தன்னை மட்டுமா, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவர் நல்லா இருக்கும்,
தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை வழிமுறைகளை எடுத்திருக்கிறாங்க, எத்தனை வழிபாட்டு முறைகள் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்திருப்பாங்க. இப்ப கூட நவராத்திரி நோன்பு எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நவராத்திரி விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நவராத்திரி கொலு பூஜை அந்த 9 நாட்கள் நடக்கும். பொதுவா நவராத்திரி குழு அப்படிங்கிறதுங்க பெண்கள் செய்யக்கூடியது. அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் தலை தோங்க வேண்டும், அன்பு, அமைதி, நிறைவு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த நவராத்திரி. இதுல என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, நைவேத்தியம் படைப்பாங்க, தினமும் ஒரு அலங்காரம். அதுல சுற்றத்தார், உறவுகள், நண்பர்கள் எல்லோரையும் அழைச்சு நம்ம சக்திக்கு, இதா சக்திக்கு என்ன முடியுமோ என்ன இயலுமோ அத தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் கொண்டாடுவாங்க. இந்த வரலட்சுமி நோன்பும் கூட அப்படித்தான், வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி வீட்டுல பெண்கள் கொண்டாடுகின்ற பொழுது இதன் ரகசியம் என்ன தெரியும்? இந்த நவராத்திரி அப்படிங்கிறது நவ என்றா 9. இந்த 9 நாளும் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும், எந்த பெண்கள் எந்த ரூபத்துல வந்தாலும், குழந்தையாக, வயதானவர்களாக, எப்படிப்பட்டவர்களாக வந்தாலும் அவர்களை சக்தியாக, தேவியாக நாம் தரிசனம் செய்ய வேண்டுமா? இந்த நாட்கள்ல, இந்த 9 நாட்கள்ல தான் பிறப்பின் பெருமை, படைப்பின் பெருமை, மரம் செடி முதல் ஊர்வன பரப்பன முதற்கொண்டு விலங்குகள், மனிதர்கள், மகான்கள், ரிஷிகள், ஞானியர்கள், அவதாரங்கள், மும்மூர்த்திகள், முத்தேவர்கள், பஞ்சபூதங்கள் என படைப்பின் அத்தனை அம்சங்களையும் அத்தனையுமாக விரிந்து சக்தியாக, சக்தி தேவியாக கொலுவில் அமர்ந்திருக்கின்றாள் என் பராசக்தி என்று இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுவாங்க. அப்ப அந்த சராசரங்கள் அத்தனையும் இந்த இடத்திலே நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரு நோக்கத்தோடு அவர்கள் விரதம் இருக்கிறார்கள் பெண்கள். இந்த விரதம் இருக்கின்ற பொழுது பர்வத ராஜபுத்திரி விரதம் அப்படிங்கிறது மூலாதாரத்தையும், பிரம்மசாரிணி சுவாதிஸ்தானத்தையும், சந்திரகண்டா மணிப்பூரகத்தையும், கூஸ்மாண்டா அநாதக சக்கரத்தையும், ஸ்கந்த மாதா விசுக்தி சக்கரத்தையும், காத்யாயினி ஆக்னை சக்கரத்தையும், காலராத்திரி துரிய சகஸ்தார சக்கரத்தையும், மகாகௌரி சக்தி கலத்தையும், பிரபஞ்சத்தையும், சித்ராத்திரி சிவகலத்தை, இப்படி உடலுக்குள் உள்ளடங்கிய சக்கரங்களையும், இந்த பிரபஞ்சத்தையும், இறைநிலையையும் இந்த அழகாக நமக்கு எடுத்து காட்டுவதற்காக, இந்த இறை வழிபாட்டின் மூலமாக மன அமைதி பெற்று வாழ்க்கையிலே வெற்றி கொண்டாடுவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பூஜை தானே இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது. இந்த நவராத்திரி விழா கொண்டாடுற நாள் மட்டும் நாம 9 நாட்கள் மட்டும் பூஜித்தா போதுமா? பாருங்க, எல்லா நாளும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் எல்லாம் நினைப்பாங்களாம். அப்போ இந்த ஆண்கள் எதை நினைக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்க இருக்கணும், இது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் நினைத்தது என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட பெண்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்கள் நினைப்பாங்க தெரியுங்களா? அதிகமாக கோபப்படாதவர்களாக, அதிக இரக்க குணம் கொண்டவர்களாக, துன்பத்தில் துணை நிற்பவர்களாக, நல்ல விஷயங்களை கேட்டு நடப்பவர்களாக, மரியாதை உள்ளவர்கள், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோர், தன் குழந்தையை முகம் சுளிக்காமல் பார்ப்பவள், அதிகம் ஆடம்பரத்தை விரும்பாதவள், விருப்பமான உணவை தன் கையால் சமைத்து தருபவள், தன் குடும்பத்தாரை எப்பொழுதும் விட்டு கொடுக்காதவள், எந்த குறையும் கூறாமல் சுறுசுறுப்பாக மென்மையானவளாக, சிரித்த முகத்தோடு அனைவரையும் வரவேற்று உபசரிக்க கூடியவளாக, மனம் விட்டு பேசக்கூடியவளாக, தன் முயற்சிக்கு துணை நிற்பவளாக, ஆரோக்கியமானவர்களாக, கடவுள் பற்று உள்ளவர்களாக, சின்ன சின்ன அன்பு சண்டை செய்து அன்றிரவே மறந்து பேசக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும்னு ஆண்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பெண்கள் டைனோசர் அழிந்த காலத்திலே அழிந்து விட்டதாக அசோக தர்மர் தன்னுடைய நூல்ல எழுதியிருக்கிறார்.
இந்த மாதிரி பெண்களை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ பெண்களுக்குள்ள ஒரு கொடியது நடக்குது. பெண்கள் அப்படிப்பட்டவங்க தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அன்பானவர்கள், மென்மையானவர்கள் தான். ஏன் அவர்கள் மாற்றம் பெறுகிறார்கள் ஒவ்வொரு இடத்திலையும்? ஏன் அன்பு கருணை கொண்டவர்களாக இருப்பவர்கள் ஏன் காணி தேசியாக மாறுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே நடந்த ஒரு கொடியது, ஒரு கொடிய விஷயம் அவர்களை தாக்கி இருக்கும். அதனால் அவர்களுடைய மனம் பதைபதைத்திருக்கும், மனதினுடைய தன்மை நிலைகள் எல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகன் அவ்வையிடம் கேட்கிற கொடியது எது என்று கேட்கின்ற பொழுது அவ்வை சொல்றாங்க, கொடியது என்பது வறுமை கொடியது, வறுமை கொடியது. அதைவிட கொடியது இளமையில் வறுமை கொடியது. அப்போ வறுமை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா குடும்பத்திற்கு என்ன தேவை? உணவாகட்டும், உடையாகட்டும், இருப்பிடமாகட்டும், அனைத்தும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பண்பாடு இருக்கு. அந்த குடும்பத்துல வறுமை அப்படிங்கிறது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? குடும்பம் அன்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய குடும்பம் தலை தோங்க வேண்டும், அதற்கு சரியான ஒரு செல்வம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை துன்பங்களை இருக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைகளை எல்லாம் வேலைக்கு அனுப்புறது, குழந்தைகள் நிறைய இடத்துல அவங்க வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை பாக்குறது. ஒரு மனைவி ஒரு கூடாரத்துல ஒரு குடும்பம் நடத்துவாங்க. ரோட்டோரத்துல பாக்குறோம், இந்த கூடாரத்துல தன்னோட குழந்தைகளோட ஒரு மனைவி, ஒரு பெண் வாழுகின்றாள் அப்படின்னு சொன்னா அத நம்ம அவ்வளவு ஒரு இதா இருக்கும். எப்படி இவங்கனால இப்படி எல்லாம் வாழ முடியுது அப்படின்னு யோசிக்க சொல்லுங்க. அந்த இளமையில் வறுமை, அந்த சின்ன குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க பாருங்க. இன்னைக்கு கேபிஆர் மில் ஓனர் அவரு கூட சொல்லியிருந்தார், நான் தன்னுடைய தம்பி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய படிப்பை நான் நிறுத்திட்டேன், என்னுடைய உழைப்பின் மூலமாக உயர்வுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதே கண்ணீர் வந்து நம்முடைய மகரிஷி சின்ன வயதுல அம்மா சொல்றாங்க, என்னுடைய குழந்தைக்கு இரவு உணவு கொடுக்கிறதுக்கு என்னால முடியலையே என்று அவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய இரவு உணவையே தவிர்த்தார்கள் சொல்லலாம். கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சு இன்னும் அதிகம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் சொல்லி இருக்காங்க, கொடியது வறுமை கொடியதாக இருக்கலாம், அதிலும் இளமையில் வறுமை மிக மிக கொடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட கொடியது என்னன்னா ஆட்கொணா நோய், ஆட்கொணா கொடுநோய், அதை விட கொடிதான். ஒரு நோய் இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம். நோய் வந்து அப்படியே அள்ளிக்கிட்டு போயிருச்சு. தாடி வரும் பேரலையில் வடநாட்டு எலும்பியது தென்னாட்டு எலும்பியது எதுவுமே தெரியாது. அப்படியே அள்ளி கொண்டு செல்லக்கூடிய ஆபத்தான நிலைகளை, நோய்களை பார்க்கின்றோம். இந்த இயற்கை என்னும் போராட்டக்காரன், பேராற்றல் காரனுக்கு எடுத்தாடும் பகடைக்காய்கள் தானே இந்த உயிரின தோற்றம். என்ன அது எப்ப வீசுதோ, எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வாழ முடிஞ்சா வாழ்றோம், இல்லையா தூக்க முடிஞ்சா தூக்கிட்டு போயிடுறேன். ஆட்புனா நோய் வந்து நம்மை தாக்கி விட்டால் அதை விட கொடுமையாக இருக்குமா? அதை விட கொடுமை என்ன என்று கேட்கின்ற அவர் சொல்லுகின்ற பொழுது, அதை விட கொடுமை அன்பிலா பெண்டீர். அன்பில்லாத ஒரு பெண்ணு மனைவியா கிடைச்சிட்டா அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. அதை விட கொடியது அவள் கையில் உணவு உண்பது. எப்படி இருக்குது பாருங்க. அப்ப பெண்கள் எப்படிப்பட்டவங்களாக வாழணும், மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 வரிகள் நமக்கு அழகா உணர்த்துதுன்னு சொல்லலாம். அன்பிலா பெண்டீர், அதிலும் கொடியது அவள் கையில் உணவு உண்பது. அவையினுடைய அழகான சொற்கள் மிக மிக நம்ம வாழ்க்கையில கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லி இருப்பாங்க. பாராத பயிர், ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும்னா அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு எப்படி எல்லாருக்கும் இருக்கும் என்பதை அழகாக சுட்டி காட்டியிருப்பார். பாராத பயிரும் கேளாத கடனும் தேடாத செல்வமும் ஒழுக்கம் இல்லாத வாழ்வும் இல்லால் இல்லாத வம்சம்.
ஒரு வம்சம் இருக்குது அப்படின்னா இதுல இருந்தல் அதை தோற்றுவித்தவள் இருந்து அதை வளர்த்தினால் எவ்வளவு ஒரு சிறப்பு. இல்லாத வம்சம், இரக்கம் இல்லாத மனிதம், துணை இல்லாத வாழ்வு, ஓய்வில்லாத முதுமை, ஒழுக்கமில்லாத பெண்டீர், அளவில்லாத ஆசை, பொய்யான அழகு, கவனமில்லாத செயல், கருத்தில்லாத எழுத்து, இவை அனைத்தும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை எதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அழகா நிறைய சொல்லி கொடுத்தும் கூட நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் துன்பத்தை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கும் இல்லையா? ஆனா மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் துன்பம்னா என்ன, இன்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் நம்ம வாழ்றத பாக்குறோங்க. தன்னுடைய மனைவிக்காக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க மனைவி அப்படிங்கிறவங்கள அவங்க பார்த்துக்கக்கூடிய கடமையோட வாழ்றாங்க. 2 பேர் ஆசிரியர் பணி நல்லா இருந்தப்போ 2 பேருமே வேலை செஞ்சோம். 2 குழந்தைகள் இருந்துச்சு. அந்த குழந்தைகள் இன்னைக்கு வெளியில போயிட்டாங்க. இவங்க கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்துக்கிறது, அன்பு கொண்டு அரவணைத்து இன்சொல் பேசி உயிரையும் அறிவையும் உணர்ந்து அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை நாம இன்னைக்கு பார்க்கணும். அவர் ஒரு தடவை நான் கூப்பிடுறேன், ஐயோ ஒரு விசேஷத்துக்கு போகணும் வாங்க உங்களை கார்ல கூட்டிட்டு போயிடுறோம் அப்படிங்கிறப்போ தன்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது இருக்குது. பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அவங்க 11 மணிக்கு தான் வருவாங்க. ஆனா அவர்கள் வருகின்ற வரையிலும் நான் பக்கத்திலே இருக்க வேண்டும். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மத்தவங்களா இருந்தா உண்மையால அன்பு இல்லாத ஒரு கணவனாக இருந்தால் எப்படியோ பாத்துக்குங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. அந்த மனைவி மீது இருக்கக்கூடிய அன்பை அந்த திருவள்ளுவர் ஐயா கிட்ட என்னால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி தானுங்க ஒரு ஒரு நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க அவங்களுக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 குழந்தைகள்ல ஒரு பெண்ணுக்கு திருமணம், 2 பெண் குழந்தைகள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிருது. 2வது பெண் திருமண வயதில் இருக்கிறாங்க. தாய்க்கு உடம்பு சரியில்லை. அந்த தீபாவளி பண்டிகை நடக்கிறது. அதுல அவங்க எல்லாருமே மனம் வருந்தி இருக்கிறாங்க. ஆனா கணவன் அத நினைக்கல. இருக்கிற மாதிரி வர்றாரு, சாப்பிடுறாரு, அவர் பாட்டுக்கு போறாரு. இரவு உணவு அந்த மத்தியானம் செஞ்ச சாம்பார் இதே இருக்குது, சாப்பிட முடியல. அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கன்னு பிள்ளைங்க போய் படுத்துக்கிறாங்க. ஆனா மனைவி அப்பா அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. கூப்பிட்டு கேக்குறாங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்போ இது உண்மையால் நடந்த ஒன்று. அவரு நான் தான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எந்திரிச்சு தன்னோட உடல் முடியாத நிலையில கூட எந்திரிச்சு போய் தக்காளி வணக்கி 2 தோசை ஊத்தி வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு 2 பேரும் வந்து சத்தம் போடுறாங்க, எதுக்குமா அப்பா இருக்கிறது சாப்பிட்டோம், நீங்க எதுக்குமா செஞ்சீங்க அப்படின்னு. உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ எதுக்கு இப்படி ஒரு பாசமா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த கணவர் சொன்னாராம், உங்க அம்மா செஞ்சு கொடுத்தது நான் வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்க திட்டி இருக்கிறாங்க, வெளியிலயே சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல, அம்மாவை எதுக்கு சிரமப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறப்போ அம்மா கையில சாப்பிட்டவன் எனக்கு முழு திருப்தி அப்படின்னு சொன்னாராம். அப்போ உங்க அம்மா கைக்கு வளையலாவது பண்ணி போடணும், அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ அந்த மனைவி சொல்றாங்க, எனக்கு வளையல் வேண்டாம், சின்னதா ஒரு மோதிரம் செஞ்சு போடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். இது ஒரு நடந்த நிகழ்வு. ஒரு வாரத்துல அந்த மனைவியினுடைய உயிர் பிரிஞ்சிருது. தகனத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த கணவன் கதற. 2 பெண்களும் போய் அப்பா நாங்க இருக்கிறோம், அம்மா விட்ட என்ன நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கு கேட்டாங்கல்ல போன வாரம், அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை கழட்டி இந்த அவங்க அம்மா கையில கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்கள் அந்த 2 குழந்தைகள் அதை வாங்கல. அம்மா எங்களை கேட்டிருந்தா 10 விரலுக்கும் நாங்க மோதிரம் பண்ணி போட்டிருப்போம், அம்மா கேட்டது உங்களை. ஒரு மனைவி கேட்கின்ற பொழுது கணவன் அவருடைய இறக்கும் தருவாயிலும் கூட அதை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆண்களை பார்க்கின்ற பொழுது மனம் எவ்வளவு வேதனை. அவர் கையில இருக்கிறத எடுத்துட்டு போய் அந்த அந்த இறந்து போன மனைவி கையில அந்த மோதிரத்தை அப்படியே போடுறாருங்க. இன்னைக்கு நினைச்சாலும் அந்த கண்கள்ல கதறுகின்றது. அப்படி அந்த மனைவி அப்படிங்கிறவங்க
மரணத்திற்கு பின் அவங்க இருக்கிற வரையில அவங்களுடைய உண்மை தெரியவே தெரியாதுங்க. அவங்க மரணத்துக்கு அப்புறம், அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மனைவியினுடைய பெருமை என்ன, மனைவிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி நமக்கு வாழ்க்கை துணையாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்களாலும் உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்லலாம். கூட ஒரு ஜென் தத்துவ ஞானி இருப்பார். அவருடைய மனைவி இறந்ததுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அவர் பாட்டுக்கு தாளம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாராம். பக்தர்கள் கேட்டாங்களாம், என்ன துறவி இப்படி இருக்கிறீங்க, அவங்க இடையில வந்தவங்க இடையில போயிட்டாங்க, அதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும், ஞானியர்கள் அப்படி இருக்கலாம், சாதாரண மனிதர்களால் அப்படி இருக்கவே முடியாது. அந்த நினைவுகள், மனைவியோடு வாழ்ந்த நினைவுகள் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதத்தான் பாரதிதாசன் அழகாக ஒரு பாடல்ல சொல்லி இருப்பார். வாழ்க்கை சரியாக நடத்த உதவுபவள் பெரும்பாலும் மனைவியே, அவளாலே மணவாளன் ஒழுங்கு பெற்றான், அவளாலே மணவாளன் தூய்மை பெற்றான், அவனியிலே ஒருவருக்கும் மனைவியின் மேல் அவன் அடையும் தீமையை யார் அறியக்கூடும், கவலையுற ஆடவர்கள் நாளும் செய்யும் கணக்கற்ற குற்றங்களை எல்லாம் அந்த நவையற்ற குற்றமற்ற பெண்கள் அன்றோ விளக்குகின்றார்கள், நான் இல்லத்தில் மார்கட்டும் ஆடவர்கள் சுவை வாழ்வில் கடைத்தேற தக்கதான சூட்சமமும் பெண்களிடத்தில் அமைந்ததன்றோ அப்படின்னு பாரதிதாசன் கொடுத்திருப்பார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வில்லா பெண், தன்னையும் காத்து கொண்டு தன் குடும்பத்தையும் காப்பவள் பெண்ணாக இருக்கிறார். ஆணுக்கு பெண் நிகராக கொள்வதால் அறிவிலே ஓங்கி வையகம் தலைக்குமாம் பூணும் நல்லுறத்தோடு இங்கு பெண்ணுரு போற்று நிற்பது தாய் சிவசக்தியாக. சாத்திரங்கள் பல பல கற்போம், சௌரியங்கள் பல பல செய்வோம், மனிதர் தம்மை அமரர்கள் ஆக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை நல்லருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வம் யாவும் மேற்செல்வமே. எவ்வளவுதான் சக்தியாக இருந்தாலும் அவர்கள் அந்த தேவியே ஒரு கன்னிகையாக என்னிடத்திலே வந்ததுக்கு அப்புறம் இந்த செல்வத்தை நான் எப்படி சொல்வது, செல்வத்திலெல்லாம் மேற்செல்வம் எனக்கு கிடைத்த மனைவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரிதானே எந்த இடத்துலையும் ஒரு பெண்ணை பற்றி ஒரு சத்தியவான் சாவித்திரி கதை கேட்டிருப்போம். தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய கணவனுடைய உயிர் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சத்தியவான் சாவித்திரிக்காக கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி கொரோனா காலத்துல தன்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பெண்கள் அவதிப்பட்டிருப்பாங்க. இந்த உண்மையாலுமே ஒரு பெண்ண தன்னுடைய தாய்க்கு உடம்பு சரியில்லை, தன்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, ரெண்டு பேர்த்தையும் ஒரே நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறாங்க. சிலிண்டர் கொண்டு வந்தா தான் ரெண்டு பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறப்போ இரவு முழுதும் அலைந்து திரிந்த ஒரு சிலிண்டர் கிடைக்குதுங்க. அதுல அந்த டாக்டர் கேட்கிறாரு, அவரு கேட்கவே இல்லை, கொண்டு போய் கணவருக்காக அந்த சிலிண்டர் வச்சுட்டார், மூச்சு ஆக்சிஜன் கொடுத்தாச்சு, இருந்தாலும் ஒரு பேருக்காக கேட்கணும்னு சொல்லி மனைவிட்ட வந்து கேட்கிறாங்க, யாருக்குமா ரெண்டு கொண்டு வர சொன்ன, ரெண்டு பேர்த்துல யாருக்கு இதை வைக்கிறதுன்னு கேட்கிறப்ப என்னுடைய கணவருக்கு வைங்க என்ற ஈன்றெடுத்த தாய் மறைந்தாலும் பரவாயில்ல, என்னை காக்க காக்க உள்ள கணவன் எனக்கு வேண்டும் அப்படின்னு கதறி அழுதாங்க. அந்த மாதிரி எந்த இடத்திலுமே கணவனுடைய உயிரை, கணவனுடைய பாதுகாப்பு நலத்தை காக்கணும். ஒரு கடவுளாக இருந்தால் கூட, ஒரு அர்த்தநாரீஸ்வரராக இருந்தாலும் கூட தன்னுடைய உடம்புல பாதிய கொடுத்தாரு பாருங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவங்க, மனைவி அப்படிங்கிற வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க தன்னில் பாதி என்று உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்தார்னு சொல்லலாம். எப்படி சிவனுக்கு ஒரு பார்வதியும், பிரம்மாவுக்கு ஒரு சரஸ்வதியும், திருமாலுக்கு மகாலட்சுமி, கடவுள்களுக்கெல்லாம் ஒரு துணை பெண்களுடைய ஒரு மனைவி முன்னின்று நடத்துகிறார்கள். அதே போலத்தான் வள்ளுவருக்கு ஒரு வாசுகியாக, மகாத்மாவிற்கு கஸ்தூரிபாயாக, பாரதிக்கு செல்லம்மாவாக, மகரிஷிக்கு அன்னை லோகாம்பாள் அவதரித்தார்கள். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் மனைவி இருப்பாள், மனைவி இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லா ஆண்களுக்குமே நல்ல ஒரு பாடமாக இருக்கும். அப்படித்தாங்க ஒரு நாள் மகரிஷி அவங்க அன்னை லோகாம்பாட்ட தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, லோகாம்பா, உணவு உண்டதுக்கு அப்புறம் இந்த உணவு தான் ஒரு மனைவியாக பரிமாறுகின்ற உணவு என்பது இந்த பேதை பெண்ணுக்கு தெரியவே தெரியாதா. கூப்பிட்டு அம்மாட்ட கேக்குறாங்க, நான் இந்த உலகத்திற்கு தொண்டாற்ற போகிறேன், உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த
புனிதமான பெண், இந்த தாய் உள்ளம் படைத்த மகரிஷியினுடைய மனைவியாக இருந்த லோகாம்பாள் அவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைய நம்ம கிட்ட சாதாரண நம்ம கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வீட்டுக்காரர் வந்து நான் உன்னை விட்டு போலான் இருக்கிறேன் நீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெண்கள் என்ன நினைப்போம், என்ன கேட்போம்? யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன வழி இருக்குது, நான் எப்படி வாழ்றது, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்க, சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருங்க, அப்படித்தானே சாதாரண பெண் கேட்பாங்க. ஆனா அந்த மகானுடைய மனைவி எதுவுமே கேட்கல. ரொம்ப அன்பா சொன்னாங்க, தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னாங்களா. ஏதாவது வரம் கேளு அப்படிங்கிறப்போ அவர்கள் மௌனத்தை தான் சாதிச்சாங்களாம். அதை உணர்ந்தாருங்க. இந்த சாமிஜி உணர்ந்தாங்க. ஒரு பாடல் எழுதினாங்க. மனமெனும் புனிதம் உள்ள இணைப்பின் மூலம் மனைவியாய் எனக்கமைத்த மங்கையே, நற்குணவதியே, பெண்குலத்தின் பெருமை மிக்க குலவிளக்கே, தியாகத்தின் சுடரே, உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்ற உள்ள கடமைகளில் சிறிதளவும் தவற மாட்டேன், அருள் தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் என்னை அர்ப்பணிப்பேன் என்று உறுதி எடுத்தாராம். ஒரு மனிதன் சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதன், என்னுடைய வாழ்க்கை துணையாக இருந்தவர், அவர்தான் எல்லாம் அப்படின்னு ஏற்று வந்தார். மத்தளம் கொண்ட மந்திரங்கள் ஓத அக்கினி சாட்சியாய் கை பிடித்த கணவன் கூறுகின்றார், உன்னை கைவிடப் போகிறேன் என்று. அந்த மனைவியினுடைய மனம் எப்படி துடித்திருக்கும்! அந்த உணர்வுகளை நினைக்கின்ற பொழுதே நம் கண்களில் கண்ணீர் பெருகுகின்ற. அதை அப்படி தன்னை விட்டுட்டு போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட, உலகத்திற்கு தானே தொண்டாற்ற போறாங்க என்ற பெரிய உள்ளம் இருந்தாலும் தன்னுடைய பாதி, தன் கணவன் தன்னை விட்டு செல்றாருன்னு நினைக்கிறப்போ அம்மா 2 வரம் தான் கேட்டாங்க. எப்ப வேணாலும் உங்களை வந்து பார்க்கணும், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற 2 மட்டும்தான் கேட்டாங்களாம். அதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி ரொம்ப பெருமைப்பட்டாங்களாம். எனக்கு கிடைச்ச மனைவினால தானே இந்த மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய விருட்சத்தையே என்னால உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு மகிழ்ச்சி நினைச்சு அந்த மனைவியினுடைய பெண்ணினுடைய பெருமையை உணர்ந்தாங்க. அதனாலதாங்க இந்த ஆகஸ்ட் 30 அன்னை லோகாம்பாளனுடைய பிறந்த நாள் தினத்தை ஒவ்வொரு மன்றங்களிலும் மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சாமிஜி என்னுடைய மனைவிக்கு சில வைங்கன்னு சொல்லலைங்க. எல்லா பெண்களினுடைய மனதிலும் இந்த மனைவி எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. அந்த விழாவுல சும்மா மாலையை போட்டுட்டு ஆப்பிளும் பூவும் கொடுக்கிறோமா, அதை விட காந்த பரிமாற்றம்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த கண்களும், கணவனுடைய கண்களும் மனைவியினுடைய கண்களும் ஒரு நொடி பொழுது பார்க்கின்ற பொழுது நடக்கின்ற அந்த காந்த பரிமாற்றத்தில் எத்தனை கதைகள் சொல்லும், கண்ணீர் ததும்ப தன்னை அறியாமல் கண்களிலே கண்ணீர் போகும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன், என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய மனைவி என்று ஒரு பெருமிதமும், என்னுடைய கணவர் என்ற ஒரு பெருமிதமும் அந்த இடத்திலே ஒரு இணைப்பை கொடுக்கின்றவர். ஒரு காப்பு கயிறு அணிகின்ற பொழுது அதிலே ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய உயிரினுடைய துடிப்பை, உயிரினுடைய உணர்வை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தம்பதியினரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமானது மனைவி நலன் ஏற்படும். அந்த அந்த நினைவுகள், அந்த நினைவுகளை நாம நினைச்சு இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னா அந்த நினைவுகளால வந்தது தானுங்க ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க. ஒரு குடும்பத்தில் எப்படி பொறுப்போட இருக்கணும், அந்த பொறுப்புகளுக்கு நம்ம எப்படி தயார்படுத்தி இருக்கிறாங்க, அன்னை லோகாம்பாள் கொடுத்தது தானே. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் மனைவியே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மனவளக்கலை குடும்பங்கள் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னா மகரிஷியினுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் கொடுத்த பரிசு தானே. அதனாலதாங்க அழகா சொல்லி இருப்பாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு. அந்த இறைவன் கொடுத்த வரமாக நமக்கு கிடைத்த அன்னை லோகாம்பாள் அவர்களை வணங்கி ஒவ்வொரு பெண்களும் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும்
அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும், அருள் புரியட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இதுவரை இணைந்திருந்த அத்தனை அன்பு நேயங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக பி மகேஷ், வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லீலாஜம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. நான் பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்கேன் பயிற்சியில. இந்த மனைவி பத்தின நல்லா சிறப்பா சொன்னீங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேட்டா தான் கனெக்ட் பண்ண, இருந்தாலும் சிறப்பா இருந்துச்சு. மிக்க நன்றிமா. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அந்த மனைவி 2 பேரும் தம்பதிகளா கலந்துக்கணும் முயற்சி வந்து இது எனக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால கலந்துக்க முடியாம போயிடுது. இந்த தடவை கூட அக்டோபர் 2ஆம் தேதிக்கு எங்க வீட்டு பக்கத்துல வச்சாங்க. நானும் மனைவிட்ட சொன்னேன். அப்புறம் சரி அன்னைக்கு பார்த்து வேற ஒரு விழாக்கு போக வேண்டியதா போச்சு. இந்த மாதிரி போகுதுன்னா ஏதோ வினைப்பதிவு தான் ஒரு காரணமா அது? அப்படி எல்லாம் இல்லைங்க, வினைப்பதிவெல்லாம் இதுக்கு காரணம் இல்லை. நம்ம முயற்சி தான். அதை பற்றி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் நீங்க அதுல போய் கலந்துக்குவீங்க. கண்டிப்பா நான் இன்னைக்கு கலந்துக்கணும், பக்கத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல, இல்ல ஆலியார்ல கூட நடக்குதுங்க ஆகஸ்ட் 30. அந்த அன்னைக்கு ஆலியார் போகணும், என்னுடைய மனைவியோட நான் போகணும், ஒரு மகான் சொன்னது அப்படின்னு சொல்லி ஆலியார் வந்திருந்தீங்கன்னா மிக சிறப்பா கொண்டாட முடியும். வினைப்பதிவுக்கு சம்பந்தம் இல்லை, நம்மளுடைய எந்த ஒரு செயல்களும் நம்மளுடைய எண்ணம். புரியல. ஹலோ, நீங்க மனசுல நினைச்சீங்கன்னாவே போதுங்கய்யா, வந்து கலந்துக்கலாம். அடுத்த வருட ஆண்டுல கண்டிப்பா தம்பதியரோட நீங்க மனைவி வேட்பு நாள் விழால ஆலியார்லயே வந்து கலந்துக்குங்க. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சேஷாச்சலம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அருமை அம்மா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம்ன்றது முடிச்சிட்டீங்க. எனக்கு ஒரு நடுவுல ஒரு தடவை நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது வந்து நடுவுல வந்தவங்க நடுவுல போயிட்டாங்கன்னு ஏதோ ஒரு வேர்டு சொன்னீங்க. யாரோ ஒருத்தர், அது வாட் இஸ் தட்? என்ன, வாட் டு யூ மீன் பை தட்? ஒரு ஜென் ஞானி சொன்னாரா, அவரு மனைவி துக்கத்துல இருக்கிறப்போ ஒரு பாட்டுக்கு தாளம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாருங்களாம். அப்ப போய் கேக்குறப்போ அது பற்று இல்லாம அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. ஒரு ஞானியரால முடியும், சாதாரண மனிதர்களால அது மறக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கை துணையை நினைச்சுக்கிட்டுதான் வாழ முடியும். ஓ, ஜென்னு. ஓகே, ஜென்னு கதையா அது? நான் நினைச்சேன் ஏன் அது அப்படி போயிட்டாரு அப்படின்னு நினைச்சேன் நான். வாழ்க்கை வளமுடன். அருமை, எல்லாமே நல்லா இருந்தது. எக்ஸலென்ட். உங்களுடைய வாழ்த்துக்கள் தானுங்கய்யா. தேங்க்யூ அம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ அம்மா. உமா அம்மா வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜாராமன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் ஐயா, நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கிலிருந்து பேசுறேம்மா. உங்களுடைய இந்த சொற்பொழிவு மனைவியை பத்தி ரொம்ப அருமையா இருந்தது. மகேஷனுடைய கவிதையோட சேர்த்து ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட்லாம் கொடுத்துக்க அருமையா இருந்தது. ஜென் கதைகள் ரொம்ப நல்லா இருந்ததுமா. நவராத்திரியுடைய முக்கியத்துவம் அதை பத்தி நல்லா சொன்னீங்க. அதை பத்தி ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த 7 ஆதாரங்களையும் ஏதோ சம்ஸ்கிருத சில வார்த்தைகள்லாம் சொன்னீங்க. அதாவது லலிதா சகஸ்ரநாமம் வரக்கூடிய மந்திரங்களா? கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்கன்னா கொஞ்சம் எழுதிப்பேன்.
கேள்விக்கிறீங்களா ஐயா? என் கேள்வி புரியுதா உங்களுக்குமா? என்னங்க ஐயா? அதுதான் அவங்க அந்த கொலு பத்தி 9 நாள் சொன்னீங்கல்ல, அது சொல்றாங்க. ஐயா நீங்க ரெக்கார்டிங் வந்துருங்க ஐயா நாளைக்கு, நீங்க அதுல கேட்டுக்கலாமேங்கய்யா. ரெக்கார்டிங் வந்து நாளைக்கு வந்துரும். ஏன்னா நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த ரெக்கார்டிங்ல, ஏன்னா அம்மா வீடியோல வந்ததுனால கண்டிப்பா ரெக்கார்டிங் வந்துரும். சோ நீங்க அதுல கேட்டுக்கிறீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சரிம்மா. ஓகேங்க, நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாப்பு டீச்சர் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அம்மா லீலாவதி அம்மா, உங்களை வீடியோவில் பார்த்து ரொம்ப சந்தோஷமா. நேரில் இன்னைக்குதான் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப அருமைம்மா. உங்களுடைய ஸ்பீச் எப்பவுமே அருமையா இருக்கும், அப்படியே உணர்ந்து பேசுவீங்க. அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து எல்லாரும் பத்தி அருமையா பேசுனீங்க. இப்ப இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கணவன் மனைவி 2 பேருமே அவசியம் இதை கேட்கணுமா. ஏன் அப்படின்னா, இப்போ எந்த பள்ளியிலோ கல்லூரியிலோ இந்த கல்வி கொடுக்கல, எங்கேயுமே கிடையாது. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, குடும்பம் நடத்தவே தெரியல, அப்படி போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி சமயத்துல இந்த நம்முடைய மனவள கலையில மட்டும்தாம்மா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உணர்ந்து எடுத்தால் மட்டும்தாம்மா அவங்க குடும்பம் நல்லா கொண்டு போக முடியும், இல்லைங்களாம்மா? இப்ப பெரும்பாலான குடும்பம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. எந்த எந்த ஸ்கூல்ல கொடுக்குறாங்க, எந்த காலேஜ்ல கொடுக்குறாங்க, கிராஃப்ட் பீரியடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. படிப்பு படிப்பு எப்படிதான் போயிட்டு இருக்குது. அது மாதிரி இது மாதிரி உங்க ஸ்பீச் வந்து எப்படியாவது குடும்பங்கள்ல கொண்டு போய் அந்த குழந்தைங்களை கேட்க வைக்கணும். கேட்க எங்க நேரம் இல்லையே அவங்களுக்கு, நேரம் இல்லை, சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் குடும்பம் நடத்த தெரியாம டைவர்ஸ் ஆகிட்டு கிடக்குது, இல்லைங்களாம்மா? கட்டாயம் இதை எப்படியாவது நம்ம கொண்டு போய் இதை சேர்த்தணுமா. ரொம்ப சிறப்புமா, அருமையான ஸ்பீச்சுமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். மனவளக்கலைக்குள்ள வந்துட்டாவே விவாகரத்து அப்படிங்கிறது வராது, டைவர்ஸ் நோட்டீஸ் வராது. கட்டாயம். ஆமா ஆமா. எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அவங்க கொண்டு போயிடுவாங்க நல்லபடியா. ஒருத்தர் எடுத்திருந்தா கூட போதும், உணர்ந்து பாடம் கொடுத்திருப்பாங்கல்லங்கம்மா, கவலை ஒழித்தல் அப்படிங்கிறதுல அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை அப்படிங்கிறத வாழ்க்கை துணை தான் கொடுத்திருப்பாங்க. நிறைய எடுத்துருக்காங்கம்மா, நிறைய எடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தோன்னா 90% எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இத்தனை பேர் உணர்வா எடுத்துக்கிறாங்க, அதான் இல்லையே. உணர்வா அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உணர்வா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ படிக்கணும், டிகிரி வாங்கணும், முடிக்கணும், பிஏ எம்பிஏ முடிக்கணும், பிஏ முடிக்கணும், முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். ஒரு சிலர் தான் ஏதோ நம்ம வர்றோம். அது குடும்பத்துல ஒருத்தராவது உணர்ந்து எடுத்துட்டா கூட போதுமா, எப்படியாவது நம்ம கொண்டு போய் சேர்த்திட முடியும். அது மாதிரி உங்க மாதிரி ஆசிரியர்கள்லாம் மிக சிறப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க. நிச்சயம் நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம்மா. வாழ்த்துக்கள்மா. பணி சிறக்கட்டும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சண்முக பிரியா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சண்முக பிரியாமா, மைக் அன்மியூட் பண்ணி. உமாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஆமா, உங்க உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை போட்டோல பார்த்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வினா எதுவும் இல்ல. வாழ்க வளமுடன்மா. நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அம்மா. சுந்தரிம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் பேராசிரியர் லீலாவதிம்மா. நீங்க வாழ்க வளமுடன். ஈரோடு மஞ்சளுக்கு பெருமைங்கிற மாதிரி அருமையான சிறப்பான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு வரீங்க. அதுலயும் இன்னைக்கு கொடுத்தது எக்ஸலன்ட்மா. அம்மா, ஒவ்வொரு வரியும் அப்படி பதிக்கிற மாதிரி இருந்ததுமா. வைரம் பதிச்ச தங்க மாலை மாதிரி இருந்துச்சு ஒவ்வொன்றுமே. அதுலயும் நவராத்திரிக்கு கொடுத்தது அந்த படிக்கட்டை ஞாபகம் வச்சுச்சு. ஒவ்வொரு படிக்கட்டுலயும் என்ன பொம்மை வைப்பாங்கிறது நீங்க சொன்ன அந்த உதாரணங்கள் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஐயா சொன்னாருல, ராஜாராமன் ஐயா, அந்த மாதிரி அந்த வரிகள் மையத்தோட தவம் செய்யறதுக்கு 9 மையத்தையும் கொண்டு வந்தீங்க பாருங்க. மேல் வரைக்கும் துரிய வரைக்கும் வந்து மேல வரைக்கும் கொண்டு போனதெல்லாம் அற்புதமா நல்லா கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. பாராட்டத்துக்கு அம்மாவா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ராதாம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன்மா.
அம்மா வாழ்க வளமுடன். உங்க உரை மிகவும் சிறப்பா இருந்ததுமா. எனக்கு லேட்டா கல்யாணம் ஆனாலும் மனைவி அமைந்தது வந்து இறைவன் கொடுத்த வரன்னு சொன்னது, நீங்க வார்த்தை சொன்னது சரியான வார்த்தையா இருக்குமா. அம்மா இதுல நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் குடும்பத்துக்காக எல்லாமே செய்யறோம் பண்றோம். பெண் தான் மகளா இருந்து மனைவியா வந்து மாமியாரா மாறுறாங்க, நாத்தனாரா மாறுறாங்க. இந்த நாத்தனாரும் மாமியாரும் மனைவிக்கு இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு சொல்லி அவங்க என் மனைவி சரியாதான் இருக்காங்க தராசு மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் செய்யறத நானும் தராசு மாதிரி தான் இருந்து பாக்குறேன். ஆனா நீ மனைவிக்காக சப்போர்ட் பண்ற, நாத்தனார் வந்து அன்னிக்காக சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இடையூறான வார்த்தைகளை இது பண்றப்ப அந்த ஆண் வந்து என்னமா பண்ணுவான்? அக்கா தங்கச்சியா, அம்மாவா, மனைவியா, யாருக்குமா சப்போர்ட் பண்றது? இதுக்கு ஒரு விடிவு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க யாருக்கும் பிரிச்சே பார்க்க கூடாது. தாயாக சேயாக நான் பிரிச்சு இருப்பது எல்லாமே பெண்கள் தானே. அதனால எல்லாத்துக்கும் எது சிரமம் இல்லாத துன்பம் இல்லாத நடக்கக்கூடிய செயல்களுக்கு ஒரு விளக்கம் நீங்க தான் கொடுக்கணும். அதற்கு மனவளக்கலை பயிற்சி. அம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் தெராசாவும் எல்லாருக்கும் சமமாவும் இருக்கிறோமா, பெண்ணுக்கு பெண்ணே மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களேம்மா. அப்ப அதை வந்து எப்படிமா அதை சரி பண்றது? அவங்களுக்குள்ள எப்படிமா சரி? அதை விட்டு நான் தான் விலகி வரணுமே ஒழிய அவங்களுக்குள்ள இருக்கிறத எப்படிமா சரி பண்றது? வாழ்க வளமுடன்மா. இதுக்கு என்ன சொல்றது எனக்கு இதுல பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். பெண்கள் கிட்டதான் இருக்குது எல்லாமே. பாத்தீங்கன்னா நல்லா அன்பா கருணையா இருக்கிறதும் சரி, காளியா மாறுறதும் பெண்களுடைய மனதுக்குள்ளதான் இருக்குது. அவர்களுக்கு என்ன தேவையோ அது சரியான முறையில நடக்கல அப்படிங்கிறப்போ மனதிற்குள்ளே ஒரு மாற்றம் வருது. ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல யார் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்ப எதுல உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, கணவன் வயதுல உயர்ந்தவர்களா இருக்கலாம், சம்பாதிக்கிறதுல உயர்ந்தவர்களா இருக்கலாம். மனைவி விட்டு கொடுக்கறதுல, பொறுமையில, வீட்டை பாதுகாக்கிறதுல கணவனை விட உயர்ந்தவர்களா இருக்கலாம். கணவன் மனைவி 2 பேருமே புரிதல், சகித்தல், உணர்தல் இந்த 3லயுமே விட்டு கொடுத்து போறவங்களா, புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நாத்தனார் பேசினாலும் மாமியார் பேசினாலும் மனைவி அதை குறையாவே கண்டுக்க மாட்டாங்க. கணவன் கிட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அப்படிங்கிற எனக்கு நல்ல கணவன் கூட துணையா இருக்கிறப்போ யார் வந்து என்ன அசைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி மனைவி இடத்துல வந்துருச்சுன்னா யாரை கண்டும் பயப்படணும், மனதுக்குள்ள ஒரு துன்பம் வரணுங்கிறதே இல்லைங்க. அதனால நீங்க நின்னு பாக்குறீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆண் சிவம் பெண் சக்தி அப்படிங்கிற மாதிரி. ஆண் சிவம் மாதிரி இருந்துக்குங்க, நிறைய இடத்துல மௌனத்தை கடைபிடிச்சுக்குங்க. அப்படியா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இது இருக்கிறதோ அதையும் சரி பண்ணணும். பிரச்சனைகளை பெருசு பண்ணிட்டு மறுபடி 2 பேர்த்துக்கும் விளக்கி பதில் சொல்றதை விட என்ன செஞ்சா அத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா முளையிலே கிள்ளி விடுவது அப்படின்னு சொல்ற மாதிரி அது வளர்றதுக்கு விடாம பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு குடும்பத்திலயுமே ஒரு சின்ன பிரச்சனைகள் இல்லாம பெருசு பூதாகரம் வரவே வராதுங்க. திடீர்னு எடுத்ததும் மாமியார் மருமகள் சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க, நாத்தனாரும் சண்டை போட மாட்டாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அன்பு யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அங்கு கோபமும் போட்டி பொறாமைகளும் உருவாகி கொண்டே இருக்கும். அளவுக்கு மீறுகின்ற பொழுது அது மாற்றத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க சாமி. அப்போ அந்த சின்ன ஒரு இதுலயே கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடங்கள் வருது அப்படின்னா அதை அப்போதே நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது மாற்றம் வந்துருங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க சிறப்புங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா பெரியகுளத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் உமாசங்கரி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. லீலாவதி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதாங்கம்மா? சக்கர வியூகம் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் நினைச்சிருக்கேன். உங்களை பேர் கேட்கும் போதே எனக்கு அதுதான் தோணும். ரொம்ப அற்புதமான தொடர்ந்து கொடுத்துருக்காம. இது ஒரு எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் வித் ஹார்ட் டச்சிங். எனக்கு ரொம்ப
அப்படியே எல்லார் மனதுக்குள்ளேயும் போய் ஒரு கசக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் துணை பேராசிரியர் ஆகும் பொழுது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து முடிச்சுட்டு வரேன். திங்கட்கிழமை என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிய போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் வந்த உடனே சர்டிபிகேட்டை கொண்டு வந்து எப்பொழுதும் நம்மளுடைய கோவில் வீட்டுல வந்து சாமி ரூம்ல வந்து கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அம்மா நீ வந்து உனக்கு வந்து ஒரு ஆசிரியர் கிடைச்சிருக்கிறாங்க, குரு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி நீ லேசா நினைக்காத. அவருடைய காந்த தத்துவத்தை நீ படித்து பார்த்தால் தெரியும். அவர் உண்மையாவே ஒரு நல்ல தத்துவ ஞானி. அவர் கையை நீ சிக்குன்னு பிடிச்சுக்கோ, உன்னோட அவர் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாரு, நீ அவர்கிட்ட இருமான்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு திணூறு பூசி விட்டாங்க. மறுநாள் அவங்க இல்ல, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அந்த நினைவை நினைச்சேன்னா இன்னைக்கும் எனக்கு மனசு கலங்கும். எனக்கு ஒரு குருவை கூப்பிட்டு விட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து நான் நினைக்கிறேன், மகிழ்ச்சி ஒரு விலை கொடுத்து பிரபஞ்சத்துல நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது இன்னொன்னு விரல்களை என்னுடைய கணவருடைய விரல பிடிச்சுதான் போறேன். இன்றைக்கு என்னைய வாடா போடான்னு தான் பேசியிருக்காங்களுடைய, வாடின்னு கூட சொன்னது கிடையாது. என்னைய நிஜமாவே உண்மையாவே நீ எனக்கு மனைவி மட்டும் இல்லப்பா, எனக்கு தெய்வம்னு எனக்கு சொல்லக்கூடிய என்னுடைய கணவரை நான் இன்னைக்கு எனக்கு நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. வாழ்க வளமுடன். 15 ஆயிடுச்சு, ஆனாலும் இனிய நினைவுகளாக இருந்தது. ரொம்ப அற்புதமா. உண்மையிலேயும் கடைசியில வந்து மகானுக்கு வந்து ஒரு லோகாம்பாள் அம்மா கிடைச்சாங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. யாருமே கொடுக்க மாட்டாங்கம்மா. கொஞ்ச நேரம் பஸ்ல யார் பக்கத்துல உட்கார கூட விட மாட்டேங்கிறாங்க இப்ப இருக்க பெண்கள் கணவனை. ஆனா வாழ்நாளையே துறந்து நம்ம கணவனை உலகத்துக்காக விட்டு கொடுத்த அந்த ஒரு பேருள்ளம் கொண்ட அந்த பேரன்பு கொண்ட அந்த தாயை நினைக்கும் போது உண்மையிலே கண்களில் கண்ணீர் பனித்தது. நன்றிங்கம்மா. உங்களை அருட்பணி சிறக்கின்ற சகோதரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க உமா சங்கரி அம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அவருடைய உயிர் உங்களோட கடந்து என்னைக்கும் இருக்கும். அவர்களே வழி நடத்தி செல்வார். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. அதுல இருந்துதான் என்னுடைய பேர் சாந்தி சுந்தரம்னு வச்சுக்கிட்டேம்மா. அது வரைக்கும் நான் வெறும் சாந்தியா தான் இருந்தேன். என்றைக்கு அவங்களுடைய ஆன்மா சொன்னாங்க, ஒரு பேராசிரியர் சொன்னாங்க, ஐயா தான் ஒரு தாமோதரன் ஐயா சொன்னாரு, இங்க பாரு சாந்தி, அவங்க ஜூலம் தான் இல்ல, அவங்களுடைய ஆன்மா உன்னோட தான் இருக்கும்னாங்க. அன்னையில இருந்து என்னுடைய பேர் எங்க கேட்டாலும் சாந்தி சுந்தரம் தான், வெறும் சாந்தி மட்டும் அல்ல. என்னோட இருந்து என்னை அவங்க மேம்படுத்தட்டும், என்னை வந்து வழி நடத்தட்டும், எனக்கு உண்டானதை அவங்க அண்ணி கூட இருந்தே செய்யட்டும். நான் இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் மற வேண்டி கொண்டுதான் இருக்கிறேன். ஸ்டில் ஐ லவ் ஹிம் மோர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூமா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி லீலாவதி அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாவை தொடர்ந்து செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இப்ப கணவன் மனைவி உரை வந்து இறைவனால நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒருத்தவர் வந்து மனவளக்கலையில இருக்காரு ஃபுல்லா, இன்னொருத்தவங்க பக்தி மார்க்கத்துல இருக்காங்க. 2 பேருக்குள்ள என்ன பண்ணுது, மன குழப்பங்கள் வருது. நாம அந்த மனவளக்கலையில இருக்கிற பொறுத்து போறாங்க. இந்த பக்தி மார்க்கம் அவங்களுக்கு அதை பார்த்தா பிடிக்க மாட்டுது. நாம அந்த அவங்கள நல்வழிப்படுத்தணும்னா நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா நாம நல்வழிப்படுத்தலாமா? அவங்களுக்கு கூட நம்ம அந்த மனவளக்கலை அன்பர்களுக்கு அவங்க அந்த லேடிஸ ஒரு ஆசிரியருக்கு அந்த பிரம்மஞானம் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்துலதான் தலை தொழில்னு இருக்கிறது. அவங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு மன கசப்புகள் ஏற்படுதுமா. அத எப்படி உங்க 2 பேருக்குள்ள மனச நம்ம புரிய வச்சு மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செய்யலாமா? வாழ்க வளமுடன். பக்தியில இருந்துதான் ஒரு விளக்கமே கிடைச்சிருக்குது. சாமிஜியே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு தினமும் தண்ணி ஊத்துவது. அப்ப பக்தி அப்படிங்கிறத நம்ம விளக்க சொல்ல முடியாது. அதுல இருந்து ஒரு விளக்கம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இன்னைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத விட அங்க போய் என்ன ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா போதும். அதை உணர்வதற்கு மனவளக்கலை பயிற்சி பிரம்மஞானம் மிக அவசியம். பிரம்மஞானம் எடுத்தோம்
இன்னும் அதுல முழுமையா தன்னை ஈடுபடுத்திக்கணும். தினமும் இந்த சத் சங்கங்களுக்கு வர்றது, வாரம் ஒரு முறை சிந்தனை விருந்துகள் கேட்கறது, இந்த மாதிரி 11 மணிக்கு நடக்கிற நிகழ்வுகளை தினமும் கேட்கறது. கேட்கதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில சங்கடங்கள் தான் வருது. அப்ப அதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும்னா இந்த நாணவழி வாழ்க்கைய அதிகமா அவங்கள கேட்க வைக்கிறது, பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சா அந்த பக்தியினுடைய உண்மையை உணர முடியும். விளக்கு வழிக்கு நம்மளால வர முடியும், முக்தியை தேட வாழ்க்கை. மிக்க மகிழ்ச்சி அம்மா, சிறப்பு. வாழ்க வளமுடன் நம்ம வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. லீலாவதி அம்மா நிறைவு பண்ணிக்கலாங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே